இருக்கியா, இது எங்கள் அப்பா உங்கள் அப்பா கிட்ட கொடுத்த கேஸு, 2 கேஸும் போய் சேர்ந்துருச்சு. இப்போ நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். இரு, என் மகனும் வழக்கறிஞருக்கு படிச்சுக்கிட்டு இருக்கான், உனக்கு ஒரு மகன் இருக்கான்ல, நடத்துவாங்கய்யா அப்படின்னு இருக்கிறார். இந்த கேஸ் இழுன்னு இழுத்து இன்றைக்கி கிட்டத்தட்ட அந்த எதிராளியும் வந்துடுறார். அவரை நீதிமன்றத்தில் கூண்டில் ஏற்றுறாங்க. இவர் வீடு அடமானம் வச்சு பணம் உங்களுக்கு கொடுத்தாங்களான்னு. ஏங்க, என் வீடு இருக்கும்போது எதுங்க அவர் வீட்டை அடமானம் வச்சு நான் பணம் வாங்கணும்? அப்போல்லாம் கிடையவே கிடையாது, அவங்க பொய் சொல்கிறாங்க அப்படின்றார். இன்னும் முன்னாடி போனோன்னு வைங்க, ஒரு 30 வருஷம், 1950 தி ஜானகிராமன் ஒரு கதை எழுதியிருக்கார். கிட்டத்தட்ட இதே பேஸ் பண்ணி கடன் தீர்ந்தது அப்படின்னு. நீங்கள் சதுரங்க வேட்டைன்னு ஒரு படம் வந்தது தெரியுமா? ஒருத்தங்களை ஏமாற்றணுன்னா என்ன செய்யணும்? அவங்க ஆசையை தூண்டணும். சுந்தர தேசிகர்னு ஒரு நல்ல மனிதர் இருப்பார். அந்த ஊரில் எல்லாருக்கும் பஞ்சாயத்து சொல்ல, பிரச்சனைகளை தீர்க்க, சைவ சித்தாந்தம் படிக்க, தேவாரம்லாம் பாடிக்கிட்டு நல்ல மனுஷனாக தான் இருப்பார். அவரை ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுற ஒரு புரோக்கர் அந்த காலத்தில் உள்ளவர். இந்த பக்கத்து ஊரில் ஒரு வயல் வருது, ஒரு குழி 4 ரூபா 50 காசு தான். அந்த காலத்து 1950களில் பார்த்துக்கோங்க, 2.5 வேலி நிலம் இருக்குது, கொடுக்கும். அவர் அந்த காலனாவை எடுத்துட்டு, நீ என்கிட்ட வாங்கின எல்லா கடனும் தீர்ந்து போச்சுப்பா, நீ இனிமேல் யாருக்கும் கடனாளி கிடையாது, நிம்மதியாக போயிச்சே அப்படின்னு எந்திரிச்சு போயிடுவார். கடன் தீர்ந்தது. 20,000 ரூபா கடன் வெறும் 1/4 ரூபாயை போய் வாங்கிட்டு, உன் கடன் தீர்ந்தது, உன்னுடைய மரணமாவது நிம்மதியாக இருக்கட்டும் என்று நினைக்கக்கூடிய மனிதர்கள் இந்த மண்ணில் ஒரு காலத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். அதுதான் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல் என்று வள்ளுவன் சொன்னான் என்றால், அந்த வார்த்தையை வாழ்க்கையாக கொண்டு வாழ்ந்த மனிதர்கள் இந்த மண்ணில் இருந்திருக்கிறார்கள். கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கு ஒரு முறை லோடோஸ் சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5,000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2,500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர். காலையில் 10:30 அவங்களுடைய வழக்கு ஒன்று வருது. என்ன வழக்குனா, அவங்க அப்பா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பாவுக்கு ஒரு நண்பர் தான் சொந்த ஊரில் பிழைக்க முடியாமல் குடும்பம் குட்டியோடு இவங்க ஊருக்கு பஞ்சம் பிழைக்க வர்றாங்க. இவர் அவங்களுக்கு தங்குறதுக்கு இடம் கொடுத்து, வாழ்கிறதுக்கு ஒரு வழிகாட்டி, அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறார். அவர் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை நிலைநிறுத்திக்கிட்டு இருக்கிறார். சுந்தரேசன் மாமா, இந்த பிள்ளைங்க மாமான்னு தானே கூப்பிடும். அவர் நல்லா வரும்பொழுது ஒரு பிஸ்கட் கம்பெனியுடைய ஏஜென்சி அவருக்கு கிடைக்குது. இப்போ அதுக்கு அட்வான்ஸ் பணமாக 1 லட்ச ரூபா கட்டணும். தான் வீடு அடமானம் வைக்கிறதுக்கு ஒரு சேட்டுக்கிட்ட போகிறார். அந்த சேட்டு சொல்கிறாரு, யாரையா ஜாமீன் கூட்டுவா, இதே ஊரை சேர்ந்தவங்கள. அவங்க ஜாமீன் கையெழுத்து போட்டால், அப்போ ரொம்ப அதிரடியாக இருக்கு, அவங்க ஜாமீன் கையெழுத்து போட்டால் உனக்கு 1 லட்ச ரூபாய் தர்றேன் அப்படின்னு அந்த சேட்டு சொல்லிட்டார். அந்த சுந்தரேசை மாமாங்கிறவர் இவர்கிட்ட வர்றார். வழக்கம் போல், நீ தானப்பா எனக்கு உதவி செய்கிற, இப்போவும் உதவி செய், ஒரு ஜாமீன் கையெழுத்து மட்டும் நீ போட்டு கொடுத்துரு, அவன் பணம் தருவான், அந்த பிஸ்கட் கம்பெனி ஏஜென்சி எடுத்துக்கிறேன் அப்படின்னு. இப்போ இந்த மனிதர் சொல்கிறார், இந்த மகனோடு இருக்கிறார் இல்லையா, அந்த மனிதர் சொல்கிறார், நீ உன் வீடு அடமானம் வச்சு தான் அவன்கிட்ட கடன் கேட்குற, அவன் உன்னையே நம்பாமல் என்னையே நம்புறான்னா அப்போ உனக்கு என்னடா மரியாதை இருக்குது? அந்த இடத்துல நான் போய் கையெழுத்து போட்டு கொடுத்தா இப்போ ஏன் நண்பன் மேலேயே எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு தானே அர்த்தமாயிரும். விடு, உனக்கு 1 லட்ச ரூபா தானே வேணும், உன் வீடு அடமானம் வச்சு அதுக்கு நான் கையெழுத்து போடுறத விட என் வீடு அடமானம் வச்சு 1 லட்ச ரூபா உனக்கு வாங்கித்தரேன், நீ சம்பாதிச்சு லாபம் வந்தோடனே கட்டுறா, என் வீடு நீ மீட்டி கொடுறா. இல்லைடா, அப்படிலாம் வேணும், எல்லாம் வேணாண்டா, என் வீடு அடமானம் வச்சு தர்றேன். எந்த கிறுக்குனாது இப்படி சொல்லுவானா? அந்த ஆள் சொல்கிறார், சொல்லி தான் வீடு அடமானம் வச்சு 1 லட்ச ரூபா நண்பனுக்கு கொடுத்துட்றார். அவர் அந்த 1 லட்ச ரூபாயை வச்சு செம்மையாக வாழ்கிறார். சொந்தமாக 2-3 வீடு வாங்குறாரு, மாருதி கார் வாங்குறாரு, ஓஹோன்னு வாழ்கிறாங்க. பிள்ளைகளுக்கு மனைவிக்கெலாம் நகையாக வாங்கி போடுறார். ஆனால் இவன் வீட்டை திருப்பியே தரமாட்டேங்கிறார். இவரும் கொஞ்ச நாள் பொறுத்து பார்த்து வட்டிக்கு மேலே வட்டி ஏறி அந்த சேட்டு இவருக்கு நோட்டீஸ் அனுப்புகிறார். இவர், என்னடா வீட்டை திருப்பி கொடுறா, உனக்காகத்தானே அந்த 1 லட்ச ரூபா வாங்கி கொடுத்த, எப்போ வாங்கி கொடுத்த? உன் வீட்டை அடமானம் வச்சு நீ எனக்கு வாங்கி கொடுத்தியா? இது யாரை நம்ப சொல்கிற? இவருக்கு அப்படியே அதிர்ச்சி ஆயிடுது. வேறு சொந்த பந்தங்கள் எல்லாம் சொல்லி கோர்ட்டில் கேஸ் போட்டுடுறாங்க. கேஸ் இழுக்கும்ல, வழக்கு இழுன்னு இழுத்துக்கிட்டே தானே இருக்கும். கோர்ட்டு கேஸுனாலே இழுத்துக்கிட்டே தான் இருக்கும். எங்கள் பேராசிரியர் தான் ஒரு நகைச்சுவை சொல்வார். ஒரு கோர்ட்லேருந்து வழக்கறிஞர் வெளியில் ஓடுறாரு, கேஸ் கொடுத்தவர் பின்னாடியே ஓடிருக்கார். ஐயா, எப்படியாவது இந்த வழக்கை சீக்கிரம் முடிச்சு கொடுங்க ஐயா, எப்படியாவது முடிச்சுங்க, ஏன் அவசரப்படுற, நடக்கிற வரைக்கும் நடக்குயா? ஐயா, 18 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கியா, இது எங்கள் அப்பா உங்கள் அப்பா கிட்ட கொடுத்த கேஸு, 2 கேஸும் போய் சேர்ந்துருச்சு, இப்போ நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். இரு, என் மகனும் வழக்கறிஞருக்கு படிச்சுக்கிட்டு இருக்கான், உனக்கு ஒரு மகன் இருக்கான்ல, நடத்துவாங்கய்யா அப்படின்னு இருக்கிறார். இந்த கேஸ் இழுன்னு இழுத்து இன்றைக்கி கிட்டத்தட்ட அந்த எதிராளியும் வந்துடுறார்.
அவரை நீதிமன்றத்தில் கூண்டில் ஏற்றுறாங்க. இவர் வீடு அடமானம் வச்சு பணம் உங்களுக்கு கொடுத்தாங்களான்னு. என் வீடு இருக்கும்போது எதுங்க அவர் வீட்டை அடமானம் வச்சு நான் பணம் வாங்கணும்? அப்படிலாம் கிடையவே கிடையாது, அவங்க பொய் சொல்கிறாங்க அப்படின்றார். இவர் அப்படியே அதிர்ச்சியோடு நிற்கிறார். இப்போ சேட்டு என்ன செய்வீங்களோ தெரியாது, எனக்கு வட்டியும் முதலும் வேணும். இப்போ தன் நண்பன் தன் மூஞ்சுக்கு முன்னாடி சத்தியம் பண்ணி பொய் சொன்ன உடனே இவர் கூண்டில் ஏறி சொல்கிறார், எவ்வளவு வட்டியோ எவ்வளவு முதலோ மொத்தமாக சேர்ந்து 30 நாளில் நானே கொடுத்துட்றேன் நீதிபதி அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடுறார். மகனுக்கு அப்படியே படபடன்னு வருது. இப்போ நம்மக்கிட்ட அவ்வளோ பணம் இல்லைல்லப்பா, ஏன்பா? அவன் அப்படி சொல்லிட்டான்ல, இனிமேல் என்ன பண்ணுறது? பணம் முக்கியம் இல்லைடா, விட்றா, கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிச்சுக்கலாம், அம்மா கிட்ட சொல்லாத அப்படின்னு வீட்டுக்கு கூட்டு வந்துடுறார். வீட்டுக்கு சாப்பிட உட்காந்துருக்குறாங்க. அந்த ஏமாத்தினாரில் அவருடைய மனைவி காரில் இறங்குறாங்க. இறங்கி நிறைய நகை போட்டிருக்காங்க. வீட்டுக்குள்ளே வர்றாங்க. அண்ணே அப்படின்ட்டு, வாமா வாமா தங்கச்சி உட்கார் சாப்பிடுங்கிறார். உட்காந்த உடனே அவங்க கழுத்தில் போட்டிருக்க செயின், தோடு, வளையல் எல்லாத்தையும் கழட்டி வைக்கிறாங்க. ஆனால் இது 1 லட்ச ரூபா பெருமானமான்னு தெரியாது, ஆனால் எவ்வளோ இருக்கோ அதை விற்று நீங்கள் கடனை அடைங்கண்ணே, எங்கள் வீட்டுக்காரர் உங்களை ஏமாற்றிட்டார் பாருங்களேன், நட்டாத்தில் நாங்கள் நிற்கும் போது நீங்கள் எங்களை காப்பாற்றுனீங்க, ஆனால் அந்த மனுஷன் உங்களை ஏமாற்றிட்டார், இதை வச்சுக்கிட்டு எதாவது சமாளிங்க. அவர் சொல்கிறார், இந்த நகையெல்லாம் நீ என்கிட்ட கொடுத்துட்டு உன் புருஷன்ட்ட போய் என்ன சொல்வ? அவனை எவ்வளோ கேவலமாக திட்டுவான், தப்பாக கூட பேசுவான் இல்லையா? நம்மளுடைய அண்ணன் தங்கை உறவை கூட அவன் தவறாக பேசிடுவான். தயவு செஞ்சு நீ என்ன அண்ணனை மதிச்சேன்னா அதை எடுத்துகிட்டு போயிடு அப்படிம்பார். அண்ணா எடுத்துகிட்டு போயிடு. திரும்ப எடுத்துகிட்டு அந்த அம்மா வாசலுக்கு போகும். இவர் வழி அனுப்ப போவார். நின்று திரும்பி கேட்பா, அண்ணே நீங்கள் வயிறறிஞ்சு எதாவது சொல்லிட்டீங்கன்னா எங்கள் வாழ்க்கையே வீணாயிருண்ணே, உங்களுக்கு வருத்தம் இல்லைல்லண்ணே? இருக்குமா, ஒரு சின்ன வருத்தம். என்னண்ணே? எவ்வளோ அன்பான எங்கள் நட்பில் இந்த 1 லட்ச ரூபா பணம் ஒரு விரிசலாக போயிடுச்சு இல்லையா, அந்த ஒரு வருத்தம் தான் இருக்கிறதே தவிர வேறு எந்த வருத்தமும் இல்லை, அவனை நான் ரொம்ப கேட்டதாக சொல்லுமா. இதோடு அந்த கதை முடிஞ்சிடும். 1987 பிரபஞ்சன் இப்படி எழுதியிருக்கிறார். கிட்டத்தட்ட அவர் எங்கேயாவது பார்த்த ஒரு மனிதரை பற்றி தான் எழுதியிருப்பார். நீங்கள் 80களில் இப்படிப்பட்ட மனிதர்கள் ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருந்திருப்பார்கள். ஒரு பெரியப்பாவாக, ஒரு சித்தப்பாவாக, ஒரு மாமாவாக, நம்ம அப்பாவோ யாரோ ஒருத்தங்க தான் சொத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டு ஏமாந்து போய் அதை பற்றி எந்த வருத்தமும் இல்லாமல் அவன் நல்லா இருந்தால் இருந்துட்டு போட்டும் விடு இப்படி சொல்லுகிற மனிதர்கள் இருந்தார்கள் இல்லையா? ஆனால் இன்னைக்கு எப்படி இருக்கிறது நம்முடைய வாழ்க்கை? ஒருத்தரை அடித்து கொண்டு பிடித்து கொண்டு எப்படியாவது நான் முன்னேறிடணும், நான் வாழ்ந்துடணும், நான் ஜெயித்திடணும் அப்படி தான் நினைக்கிறோமே தவிர, தவறு செய்த ஒருவனை கூட மனசார மன்னிக்க முடியும் என்று நம்முடைய தமிழ் சிறுகதை சொல்லி இருக்கிறது என்றால் எப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த மண்ணில் வாழ்ந்திருக்கிறார்கள். இன்னும் முன்னாடி போனோன்னு வைங்க, ஒரு 30 வருஷம் 1950 தி ஜானகிராமன் ஒரு கதை எழுதியிருக்கார். கிட்டத்தட்ட இதே பேஸ் பண்ணி கடன் தீர்ந்தது அப்படி. நீங்கள் சதுரங்க வேட்டைன்னு ஒரு படம் வந்தது தெரியுமா? ஒருத்தங்களை ஏமாற்றணும்னா என்ன செய்யணும்? அவங்க ஆசையை தூண்டணும். சுந்தர தேசிகர்னு ஒரு நல்ல மனிதர் இருப்பார். அந்த ஊரில் எல்லாருக்கும் பஞ்சாயத்து சொல்ல, பிரச்சனைகளை தீர்க்க, சைவ சித்தாந்தம் படிக்க, தேவாரம்லாம் பாடிக்கிட்டு நல்ல மனுஷனாக தான் இருப்பார். அவரை ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுற ஒரு புரோக்கர் அந்த காலத்தில் உள்ளவர். இந்த பக்கத்து ஊரில் ஒரு வயல் வருது. ஒரு குழி 4 ரூபா 50 காசு தான். அந்த காலத்து 1950களில் பார்த்துக்கோங்க. 2.5 வேலினெல்லாம் இருக்குது. யாருக்கும் தெரியாது. நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்காக முடிச்சு கொடுக்குறேன்னு இவர் மனசை கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி, நீங்கள் யாருக்கிட்டே இதை சொல்லிடாதீங்க அப்படின்னு. நீங்கள் இந்த ஏமாத்துறவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கவனிச்சிருக்கீங்களா? இதை உங்களுக்கு மட்டும்தான் சொல்கிறேன், இதை நீங்கள் யாருக்கும் சொல்லிடாதீங்க. இந்த வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்கிறவங்க, பதவி வாங்கி தரேன்னு சொல்கிறவங்க, சொத்து வாங்கி தரேன்னு சொல்கிறவங்க உங்களை ஏமாற்ற போகிறாங்க அப்படின்னா அவங்க சொல்கிற முதல் வார்த்தை, இது உங்களுக்கு மட்டும்தான் சொல்கிறேன், இதை நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டாங்கனாலே ஒரு நாள் நீங்கள் இதை எல்லாத்தையும் சொல்லி அழப்போறீங்கன்னு அர்த்தம். இந்த ஆள்கிட்ட அதே மாதிரி சொல்லி 1000 ரூபாய் 2000 அவர் தங்கிட்ட இருக்கிற எல்லா சொத்தையும் விற்று வெண்ட கொடுத்துருவார். அந்த வயலை கூட்டு போய் காமிப்பார். அந்த காட்சி அழகாக இருக்கும். இந்த கதையை நீங்கள் படிங்க, அதனால் நான் முழுசாக விவரித்து சொல்லலை. கடன் தீர்ந்தது அந்த கதை பேர். நீங்கள் இதில் கூட எடுத்து பாருங்கள், கூகுளில் தேடி பாருங்கள், வரும். அந்த வயலை போய் காட்டுவார் பாருங்கள். யாரோ ஒருத்தனுடைய வயல், அது கோயில் நிலம். அந்த வயலை போய் காமிப்பார், எப்படி பசுமையாக இருக்குது பாருங்கள், இனிமேல் இது உங்களுக்கு தான் சொந்தம். குத்தகைக்காரன் ஓடி வருவான். அவன் சொல்லுவான், ஐயா நீங்கள் விலைக்கு வாங்கினோடனே என்னை அம்மோன்னு விட்டுறாதீங்கய்யா. இவர் அதெல்லாம் கவலைப்படாதப்பா, நீயே மெயின்டைன் பண்ணிக்கோ, நெல் மட்டும் கரெக்டாக கணக்கு சொல்லிடு. அது சரிங்கய்யான்னு கை கட்டி சொல்லுவான். இவர் இந்த பக்கம் வந்தோடனே அவன்கிட்ட 10 ரூபா வாங்கிட்டு அவன் சொந்த ஊருக்கு போயிடுவான். இப்படியே அவரை ஏமாற்றி ஒரு கட்டத்தில் டெய்லி வீட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தவன் ஒரு வாரத்துக்கு ஒருக்கா வருவான், அப்புறம் மாதத்துக்கு ஒருக்கா வருவான், அப்புறம் வரவே மாட்டான். அதுக்கப்புறம் தான் ஊரில் ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு கேட்பார், அவன் எங்கப்பா அப்படின்னு. அவனை ஏன் தேடுறீங்க? அவனை நம்பி காசு எதுவும் கொடுத்துருக்கீங்களா? 100 ரூபா 200 ரூபா கொடுத்துருந்தா அதோட விட்டுருங்க.
அவன் சரியான ஃப்ராடு, நிறைய பேரை ஏமாற்றிட்டு ஓடி போயிட்டான். அவருக்கு அப்படியே ஹார்ட்டே நின்ன மாதிரி ஆயிரும், அப்படியே அதிர்ந்து போய் நிற்பார். என்னங்க என்னாச்சு? அவனை நம்பி 20,000 ரூபா கொடுத்துட்டேன்டா, பக்கத்து ஊர் நிலத்தை வாங்கி தரேன்னு சொல்லி 20,000 ரூபா வாங்கிட்டு போயிட்டான், சொத்தெல்லாம் விற்று அவனுக்கு கொடுத்துட்டேன், ஐயோ ஓடி போயிட்டானே அப்படின்னு ஊரில் உள்ள எல்லாரும் சேர்ந்து இவருக்காக போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. அவனை தேடி கண்டுபிடிச்சி அடித்து இழுத்துட்டு வந்தால் அவன்கிட்ட ஒரு பைசாவும் இருக்காது. ஏமாத்தினவன் கையில் எந்த பைசாவும் இருக்காது. எல்லாத்தையும் செலவழித்து ராமேஸ்வரம், வேதாரண்யம் எல்லாம் போய் இருக்கிற ஹோட்டல்லாம் சாப்பிட்டு லைஃப்பை அனுபவிச்சுட்டு ஒன்றும் இல்லாமல் போயிடுவான். நாளாக ஆக என்ன ஆகும்னா அவனுக்கு உடம்பு முடியாமல் போய் ஒரு மோசமான வியாதி வந்து படுத்த படுக்கே ஆயிடுவான். இன்றைக்கோ நாளைக்கோன்னு அவன் சாக கிடப்பான். யார்? ஏமாத்தினவன். இந்த ஏமாந்தவர் இருப்பார் இல்லையா, இப்போ நம்மளாக இருந்தால் என்ன செய்வான்? கடவுள் பார்த்துக்கிட்டு தாண்டா இருக்கான், என்னை ஏமாத்தினேல, என் வயிற்றுச்சலில் விழுந்தேல இருந்தால் சாக கிடக்கிறேல இதானே நம்ம வார்த்தை. இவர்கிட்ட சொல்லுவாங்க, உங்களை ஏமாத்தினவன் சாக கிடக்கான், எப்படி பார்த்தாலும் 2-3 நாளில் செத்து போயிடுவான். என்னடா சொல்கிற? ஆள் ஆகிருதியாக இருப்பான்ல, இருப்பான். ஏமாத்தின துட்டு எத்தனை நாள் என் உடம்புல நிற்கும், சாவை கிடக்கிறான். திட்டுன்னு எந்திரிச்சு வேகமாக அவன் வீட்டுக்கு போகிறார். நாம் கூட என்ன நினைப்போம், ஏதோ திட்டுறதுக்கு போகிறாரு, இல்லை ஏதாவது இருந்தால் குடுறான்னு கேட்க தானே போகிறாருன்னு நினைப்போம். நேராக போவார். வீட்டுக்குள்ளே போன உடனே அவங்க மனைவி பதறி போயிடுவாங்க. ஐயோ இவர் வந்திருக்காருன்ட்டு ஒரு சேர் எடுத்து போட்டு கணவனை எழுப்புவாங்க. ஒரு தேசிகர் வந்திருக்காரு. யார்? தேசிகர் வந்திருக்கார். இவனால் எந்திக்க கூட முடியாது, இப்படியே பார்ப்பான். சேர் எடுத்து பக்கத்தில் போட்டு உட்காந்து, இந்த பாரு, நீ இன்றைக்கோ நாளைக்கோன்னு இருக்கிற, என்னை ஏமாற்றிட்ட, ஆனால் என்னை ஏமாற்றி என் காசில் நீ சந்தோஷமாக தான் இருந்திருக்க. உன் கடனை அடைச்சிருக்க, உன் மனைவியோடு நீ நிறைய வெளியூருக்கு போயிருக்க, நல்லா சாப்பிட்ருக்க, நல்ல ட்ரெஸ்ஸு போட்டிருக்க, என் காசால் நீ சந்தோஷமாக தான் இருந்திருக்க, அதில் எனக்கும் சந்தோஷம்தான்ப்பா. ஆனால் நீ எனக்கு கடனாளியாக நீ சாகக்கூடாது. நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, கடன் வச்சுட்டு ஒருத்தங்க வயிற்றுச்சலில் விழுந்துட்டு செத்தவன் ஆத்மா சாந்தி அடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்ககிட்ட இப்போ 1 ரூபா 2 ரூபா என்ன இருந்தாலும் என் கையில் கொடு, அதை வாங்கிட்டு நீ வாங்கின கடன் எல்லாமே தீர்ந்து போச்சுன்னு உனக்கு எழுதி கொடுத்துட்டு போகிறேன்ட்டு உட்காருவார். அவன் அப்படியே அழுதுகிட்டே இருப்பான். அவன் கையை கூட தூக்க முடியாது. அவங்க மனைவி வீடு முழுக்க தேடி ஒரு காலனா இருக்குங்க, அந்த காலனாவை கணவன் கையில் இப்படி வச்சு இப்படி பிடிச்சி அவர்கிட்ட கொடுக்கும். அவர் அந்த காலனாவை எடுத்துட்டு, நீ என்கிட்ட வாங்கின எல்லா கடனும் தீர்ந்து போச்சுப்பா, நீ இனிமேல் யாருக்கும் கடனாளி கிடையாது, நிம்மதியாக போயிச்சே அப்படின்னு எந்திரிச்சு போயிடுவார். கடன் தீர்ந்தது. 20,000 ரூபா கடன் வெறும் 1/4 ரூபாயை போய் வாங்கிட்டு உன் கடன் தீர்ந்தது, உன்னுடைய மரணமாவது நிம்மதியாக இருக்கட்டும் என்று நினைக்கக்கூடிய மனிதர்கள் இந்த மண்ணில் ஒரு காலத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். அதுதான் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல் என்று வள்ளுவன் சொன்னான் என்றால், அந்த வார்த்தையை வாழ்க்கையாக கொண்டு வாழ்ந்த மனிதர்கள் இந்த மண்ணில் இருந்திருக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரி மனிதர்கள் இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. 1-2 பேர் இருக்கிறாங்க. இளிச்சவாயங்கிற பேரோடு இருக்காங்க, உழைக்க தெரியாத கிறுக்கேங்கிற பேரோடு இருக்கிறாங்க. எங்கள் பக்கத்து தெருவில் ஒருத்தருங்க கொஞ்சம் அப்பாவி மனுஷன், திடீர்னு ஒரு ஆள் வந்திருக்கான். ஒரு இளைஞன் வந்து மிலிட்ரியிலேருந்து வர்றேன், அந்த பையனுடைய ஃப்ரெண்டு பர்ஸை தொலைச்சிட்டேன், என்னாச்சு, ஒரு 500 ரூபா கொடுங்கன்றிருக்கான். இவர் கடக்கார் படக்குன்னு 500 ரூபா எடுத்து கொடுத்துட்டார். போனவன் தான். அப்புறம் அவனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால், எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே நான் அனுப்பலையே அப்படின்ட்டுருக்கான். இவரை போகிற வர்றவங்களாம் கிண்டல், எனக்கு ஒரு 500 ரூபா கொடுங்களேன், என் பர்ஸை தொலைச்சிட்டேன், இப்படியே கேலியே பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவர் என்கிட்ட ஒரு நாள் சொன்னார், எல்லாரும் என்னைய திட்டுறாங்கம்மா, அவனை தானேம்மா திட்டணும், பர்ஸ் இல்லைன்னு ஒரு 24 வயசு பையன் நான் மகன் மாதிரி வந்து நின்று என்கிட்ட பர்ஸு தொலைச்சிட்டேன், நான் ஊருக்கு போகணுன்னு ஒருத்தன் கேட்குறான், என்கிட்ட ரூபா இருக்குது, 500 ரூபா நான் கொடுக்குறேன், யார் அங்கே திட்டணும்? ஏமாத்தினவனால திட்டணும். நான் நம்பி கொடுத்த என்னையே இந்த ஊர் திட்டிக்கிட்டு இருக்குன்னு அவர் வருத்தப்பட்டார். நான் அப்பயும் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், பாவம், நீங்கள் நல்ல மனுஷன் சார். இன்றைக்கி நல்ல மனுஷனுக்கு பேரே என்னது? பாவம், நல்ல மனிதன். எந்த ஒரு நல்ல விஷயமும் நல்ல உறவுகளும் நல்ல நட்பும் நம்ம கூட இருக்கும்போது அதனுடைய அருமை நமக்கு தெரியவே தெரியாது. அது நம்ம உடலின் ஒரு உறுப்பாக கூட இருக்கலாம். சுஜாதா கை அப்படின்னு ஒரு கதை எழுதினார். கதைக்கு பேரே கை தான். ஒரு ஓவியன் அப்படியே அழகாக ஒரு 2-3 கோடில் உங்களை அப்படியே அழகாக வரைஞ்சிருவான். சின்ன சின்ன அந்த ஆர்ட் ஃப்ரம் வேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, தேவையில்லாத பொருளை வச்சு ஒரு பொம்மை செஞ்சுருவான். அப்படி ஒரு கலைஞன் அவன். அவன் தெருவில் ஓவியம் வரைஞ்சி தான் வாழ்க்கையை நடத்துவான். அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்துடும். ரொம்ப கஷ்ட ஜீவனமாக இருக்கும். மனைவி சொல்லுவாள், உங்கள் ஓவியத்தை வச்சு ஒரு ஆணியம் பிடுங்க முடியல, அதாவது ஒரு கம்பெனிக்கு தயவு செஞ்சு வேலைக்கு போ அப்படின்னு. சரின்னு ஒரு பேப்பரில் பார்ப்பான், சோப்பு கம்பெனிக்கு சேல்ஸ்மேன் வேலை. இவன் அந்த இன்டர்வியூக்கு போவான். 3 பேர் உட்காந்துருப்பாங்க, ஒரு அம்மா 2 ஆளுங்க உட்காந்துருப்பாங்க. போய் வணக்கம் சொல்லுவான், என்னப்பா படிச்சிருக்கிற? இல்லை, நான் ஒரு ஓவியன். இப்போ ஓவியனுக்கு சோப்பு கடைக்கு என்னப்பா சம்மந்தம், நீ எப்படி போய் சோப்பு விற்ப? அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே கேட்கும், உனக்கு எப்படிப்பா இதெல்லாம் முடியும்?
அந்த பென்சில் கொடுங்க மேடம், ஒரு பேப்பர் கொடுங்கன்னு வாங்கி ஒரு நிமிஷத்தில் ஒரு 5 கோடு போட்டு அவங்கள வரைஞ்சிருவான். 5 கோட்டில் அவங்கள அப்படியே தத்ரூபம் வரைஞ்சோன்னே அந்த அம்மா மிரண்டு போய், என்னப்பா இப்படி வரைகிற, நான் உனக்கு 10க்கு 10 மார்க் போடுறேன் அப்படின்றவாங்க. மீதி 2 பேர் சொல்லுவாங்க, அவங்க சொல்கிறது இருக்கட்டும்ப்பா, உனக்கு இந்த வேலைக்கு என்ன சம்மந்தம்? அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவான், 3 பேருமே என்னை செலக்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க, இப்போ நான் வரைஞ்ச உடனே இந்த அம்மாவுக்கு என்னை பிடிச்சி போச்சுல்ல. அது மாதிரி நான் அந்த ஒவ்வொரு கடையிலையும் போய் ஏதோ ஒரு வகையில் நான் படம் வரைஞ்சி அவங்க மனசில் இடம் பிடிச்சிருவேன், அப்புறம் ஆர்டர் வாங்கிடுவேன். பரவாயில்ல, கொஞ்சம் நியாயமாக தான் உன்னுடைய கருத்தை சொல்கிற, ஆனால் 500 ரூபாய் நீ அட்வான்ஸ் கட்டணும், ஒரு 10 நாளைக்குள்ளே நீ கெட்டு, உனக்கு நாங்கள் டைம் தர்றோன்றாங்க. 10 நாளைக்குள்ளே நான் 500 ரூபாய்க்கு எங்கே போவேன்? 500 ரூபாய் கெட்டு இந்த வேலை உனக்கு அப்படின்றவாங்க. வீட்டுக்கு போய் என்னென்னமோ பண்ணி பார்ப்பான், இருக்கிற சின்ன பொருட்களெல்லாம் விற்று பார்ப்பான், 500 ரூபா கிடைக்காது. மனைவியும் மகள்கிட்டையும் ஒரு ஐடியா சொல்லிவிட்டு ஒரு பார்க்குக்கு போயிடுவான். பார்க்குக்கு போய் இந்த ஓவியம் வரைகிறதுக்கெல்லாம் சார்ட்லாம் வச்சு உட்காந்து இந்த அம்மா ஏதோ ஒரு கஸ்டமர் மாதிரி வந்து, எங்க என்னை வரைவீங்களா அப்படின்னு, உட்காருங்க வரைகிறேன்னு 5 நிமிஷத்தில் அவன் மனைவியை வரைஞ்சி கொடுப்பான். அவள் உடனே எடுத்து ஒரு 10 ரூபா கொடுப்பான். கொடுத்துட்டு எல்லார்ட்டையும் போய் காமிப்பா, பாருங்களேன் ஒரு 5 நிமிஷத்தில் என்னை எவ்வளோ அழகாக இருந்தாலும் வரைஞ்சிட்டார், வெறும் 10 ரூபா தான், வெறும் 10 ரூபா தான்ட்டு அவள் போயிடுவாள். எல்லாரும் ஆளாளுக்கு வந்து உட்காந்து வரைய ஆரம்பிச்சிருவாங்க. இப்படியே ஒரு 10 நாள் வரைஞ்சி விரல் வீங்க கை வலிக்க வலிக்க வரைஞ்சி 500 ரூபா தேத்திடுவான். தேத்தி இந்த வேலை எப்படியாவது நம்மளுக்கு கிடச்சிருண்டா, நம்ம லைஃப் செட்டில் ஆயிருன்ட்டு பஸ்ஸில் ஏறி அந்த கம்பெனிக்கு போவான் பாருங்கள். பஸ் ஸ்டாப்பில் கூட்டத்துக்குள்ளேருந்து இப்படி இறங்கும் போது சகதி வலிக்கு அப்படியே விழுவான், அப்படி மல்லாந்து விழுவான். ஒரு கார் 2 கையிலையும் ஏற்றிட்டு போயிடும், 2 கையிலையும் கரெக்டாக அந்த உள்ளங்கையிலையும் ஏற்றிட்டு போயிடும். அப்படியே மயங்கிடுவான். ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் பார்த்தா 2 கையுமே இருக்காது. எதை வச்சு இவன் ஓவியனானானோ எது இவனுடைய வாழ்க்கையினே நம்பி கொண்டிருந்தானோ இப்போ அந்த 2 கையுமே இல்லை. இன்னொருத்தங்களை நம்பி நம்ம எப்படி வாழ்கிறதுன்னு 2 நாள் மன உளைச்சலுக்கு ஆளாகி ஒரு நாள் நைட்டு 12 மணிக்கு மெதுவாக எழுந்திரிச்சு அந்த ஹாஸ்பிட்டல் மாடியில் போய் குதிக்க போவான். அவன் கால் 2 காலையும் ஏதோ 2 கைகள் பிடிக்கும். திரும்பி பார்த்தா அவன் மகன் நின்றுட்டுருப்பான். என்னடா ஏன்பா குதிக்க போகிற, ஏன்பா சாக போகிற? அப்பாவுக்கு கையே இல்லைல்லம்மா, அப்பா எப்படிம்மா வாழ முடியும், இந்தாப்பா என் 2 கையை வச்சுக்கிட்டு வாழ்ப்பா அப்படிங்க வந்து பிள்ளை. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கு ஒரு முறை லோ டோஸ் CT ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர்.